வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி ரிசல்ட்டு சம்மந்தமான தகவல் தான். அதாவது ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் பூனே அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில ஆட்சேர்ப்பு பணியகம் அப்படின்றது. ஸோ இதனுடைய ரிசல்ட் அதற்கான அப்டேட் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா தேர்வு எழுதிட்டு டிஆர்பி அப்படின்னா கூட நமக்கு அதற்கான டேட் சொல்லிட்டாங்க, எந்த டேட்டில் ரிசல்ட் வரும், எப்போ வந்துட்டு நமக்கான அடுத்தடுத்த இன்டர்வியூ எப்போ நடக்கும், ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றது டிஆர்பியில் கொடுத்துட்டாங்க. பட் எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவல்களும் வெளிவராமல் தான் இருந்துச்சு. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டவுட்டு, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற தகவல். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடச்சிருக்கு. நாளைய தினம் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ நாளை 100% ரிசல்ட் வந்து வெளியாகக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ரிசல்ட் வருது அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அப்படின்றது தான் வந்துச்சு. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது, அதாவது அடுத்த லெவலுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கான செலக்டட் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவங்க இன்டர்வியூக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க. மார்க், அதாவது நம்மளோட இப்போ தேர்வில் ஒருத்தரும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இதற்கு முந்தைய எக்ஸாமில் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ மேபி இப்போவும் அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு தான். செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தான் மார்க் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் வச்ச இன்டர்வியூவில் என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்றது அது எல்லாமே அதுக்கப்புறமா தான் கடைசியாக ஃபைனலாக தான் தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அப்படின்றது ஒன்று வரும். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி, பிசி இப்படின்றதில் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் மார்க் அப்படின்னா மார்க்கை பற்றி பேஸ் பண்ணி சொல்லலை, கொஷின்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஆவரேஜாக 150 ப்ளஸ் அப்படின்றது வந்து இங்கே தேவைப்படும். 150 கொஷின்ஸ்க்கு மேலே எடுத்திருந்தால் ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பிசி அப்படின்னா ஒரு 145 ப்ளஸ் அப்படின்றது வந்து பிசிக்கு வரும். அது கொஷின்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்த கொஷின்ஸோட அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு அடுத்து வந்து இதிலேருந்து ஒரு 5 மார்க் கம்மியாகிறதுக்கோ அல்லது கூடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குங்க. அதையும் சொல்லிடுறேன். மார்க்னால் மார்க் இல்லை, கொஷின் தான். 5 அதிகமாகலாம் அல்லது 5 குறைவாகலாம். அடுத்து வந்து எம்பிசி அப்படின்னா 140 ப்ளஸ் அப்படின்றது வரும். அடுத்து எஸ்சி 135 ப்ளஸ் அப்படின்றது வரும். எஸ்சிஏ 130 ப்ளஸ் வரும். எஸ்டி 130 ப்ளஸ் அப்படின்றது வரும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். கட் ஆஃப் மார்க்னால் நம்ம கொஷின்ஸ் பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உங்களோட கொஷின்ஸ் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நாளைய தினம் ரிசல்ட்டு அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ வெப்சைட் செக் பண்ணுங்கள். வெப்சைட் அப்படிங்கிறது இது தான், TNCOOPSRB அப்படின்றது .in அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்றது தான் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.